விஜய் தான் வந்து சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஏன் முதலமைச்சர் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லணுன்ற அவசியம் என்னங்க? நீங்கள் யாருங்க? உங்களுக்கு எதுக்கு அவர் பதில் சொல்லணும்? மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. மக்களுடைய இல்லைங்க, அதை தான் சொல்கிறேன். உங்களை யார் நியமித்தது? மக்களுடைய பிரதிநிதிகளாக யார் நியமித்தது? நீங்கள் முதலாளிகளுடைய அடிமைகளாக இருக்கிறீங்க. முதலாளிகளுடைய அடிமைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு எப்படி மக்களை எங்கே போய் பிரதிநிதித்துவப்படுத்துறீங்க? அதெல்லாம் கதை மாறி போயிடுச்சு, களம் மாறி போயிடுச்சு. திரும்பவும் பைட்டு கொடு, அதை கொடு, இதை கொடுன்றதெல்லாம் சரியே வேலைக்கே ஆகாது. அவர் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, கொடுக்குறத கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் விஜய்க்கு மட்டும் இதை சொல்லலை, நான் எல்லா அரசியல்வாதிக்குமே பொதுவாக தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, நியூஸுன்ற அந்த டெஃபினேஷனே மாறி போயிடுச்சுங்க. இன்றைக்கி செய்தி நியூஸ் இஸ் எவ்ரிவேர். செய்தின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. யார் யார் கையிலெல்லாம் மொபைல் இருக்கோ அங்கே எல்லாமே செய்தியினுடைய மூலம் இருக்குது. அதனால் மக்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே தேவையில்லைங்க. மக்களே செய்தியாளர்களாக இருக்கிறாங்க, செய்தியினுடைய மூலமாகவும் இருக்கிறாங்க. தே ஆர் சோர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ். அதனால் அந்த மீடியம் மூணுமே அவங்க தான். அதனால் நீங்கள் சூப்பர்ஃப்ளூவஸ் ஆகிட்டீங்க, எக்ஸஸ் ஆகிட்டீங்க இந்த கன்வென்ஷனல் மீடியா. அதனால் வேலையை மாற்றிப்போங்க.